எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மொச்சப்பயிர்ப்பு குழம்பு பார்க்க போகிறோம். அது மொச்சப்பயிறுன்னு சொல்லுவாங்க, சில பேர் மொச்சக்கொட்டைன்னு சொல்லுவாங்க, சில பேர் மொச்சப்பருப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம எதுனா எடுத்துக்கலாம். அதை வந்து வீட்டில் நீங்கள் அடிக்கடிக்கு இந்த மாதிரி வீட்டில் செய்யலாம். இன்றைக்கி வந்து நீங்கள் எப்படி செய்யலான்றது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க பார்க்கலாம். மொச்சக்கொட்டை குழம்புக்கு தேவையான பொருள் நம்ம பார்க்கலாம். இது வந்து வேக வச்சு எடுத்துருக்கிற மொச்சப்பயிறு. இது 2 கப்பு எடுத்துக்கோங்க. வெங்காயம் 1 கப்பு, சாம்பார் வெங்காயம் ஒரு 10, தக்காளி வந்து 2 கப்பு, அரிஞ்சு 2 கப்பு இருக்குது. புளி வந்து எலுமிச்சைப்பழம் சைஸில் ஒரு அந்த சைஸ் புளி எடுத்துக்கோங்க. தேங்காய் ஒரு 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. நல்லா சின்னதாக கட் பண்ணது ஒரு 1/4 கப் அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கோம், நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தயிர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சாம்பார் பொடி 2 ஸ்பூனு, நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, சீரகத்தூள் நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். கடுகு வெந்தயம் போட்டோம் இல்லைங்களா, அது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி பொரிஞ்சு சத்தம் வரணும், அப்போ தான் போடணும். இல்லைன்னா பச்சையாக போட்டுட்டிங்கன்னா அப்புறம் வயிறு வலி வந்துடும். அதனால் நல்லா கடுகு பொரியணும், பொரிஞ்ச வட்டி தான் போடணும். அதுக்குன்னு தீயை வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிடுங்க. வெங்காயம் வதக்க சொல்லவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடுங்க. அப்படியே கொஞ்சம் வதங்க சொல்லவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டிங்கன்னா சீக்கிரம் எல்லாமே வதங்கிடும். இப்போ நல்லா வதங்கின வாட்டி உருளைக்கிழங்கு போட்டுடலாம். அப்போ தான் நல்லா வதங்கி வெந்துடும். அதில் நீங்கள் என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு இல்லை, முருங்கக்காய் கூட போட்டுக்கலாம், கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தான், எந்த காயும் வேணால் போட்டுக்கலாம். நான் உருளைக்கிழங்கு மட்டும் தான் நான் போட்டேன். உங்கள் விருப்பம் என்ன வேணால் காயை போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கின வாட்டி மீடியம் சிம்மில் வைங்க. கொஞ்சம் வதங்கின வாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். அதுக்குள்ளே நான் தக்காளியும் சாம்பார் வெங்காயமும் லைட்டாக ஒன்றும் பாதமாக நான் அரைச்சிட்டு வந்துடுறேன், சரிங்களா? அந்த சாம்பார் வெங்காயமும் தக்காளியும் போட்டு சும்மா ஒரு 2 ஓட்டி எடுத்துக்கோங்க. பல்சரில் போட்டு எடுத்திங்கன்னா போதும். இன்னும் கொஞ்சம் பல்சரில் போட்டு சும்மா 2 ஓட்டு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் மெஸ்ஞ்சிடும். அப்போ தான் நல்லா திக்னஸ் கிடைக்கும் நமக்கு. இப்போ அதை கொட்டிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போட்டோம். நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு அதுவும் வதங்கட்டும், சரிங்களா? நல்லா 2 நிமிஷம் வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம், அந்த பச்சை வாசனை போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம புளியெல்லாம் ஊற்றிக்கலாம், சரிங்களா? கொஞ்சம் வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு. அப்போ நம்ம 1 ஸ்பூன் தயிர் சொன்னையில் அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் நம்ம போட்டுக்கலாம், ஓகேங்களா? குழம்பு மிளகாத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், வெறும் மிளகாத்தூள், சாம்பார் பொடி நான் வீட்டில் அரைச்சது, அதனால் நான் போட்டுக்கிறேன், சரிங்களா? போட்ட வாசனையாக இருக்கும். அதனால் இதெல்லாம் போட்டு கலரிட்டு இப்போது நம்ம தண்ணி கொஞ்சம் தீயுது இல்லையா, அதனால் மொச்சப்பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் அடி பிடிக்காமல், இந்த மசாலாலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இது அப்புறம் கடைசியாக ஊற்றிக்கலாம்.
அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்ட்டு வெந்துருச்சு. இப்போ நம்ம புளியை கரைச்சி ஊற்றிடலாம். ஏன்னா முதலே புளி ஊற்றிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு வேகாது. நல்லா வெந்துருச்சு. இப்போ புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கோங்க. தயிரும் போட்டாங்க புளியும் ஊற்றுறாங்கன்னு நினைக்காதீங்க. தயிர் போட்டால் அந்த ஷைனிங் நல்லாயிருக்கும், ஒரு கிரேவி மாதிரி நல்லா வரும். அதுக்காக தான் தயிர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணேன் நான். நீங்கள் புளியை கரைச்சி நல்லா ஊற்றிட்டு இப்போது நீங்கள் வேக வச்ச மொச்சக்கட்டை இருக்கிறீங்களா அதையும் போட்டுக்கோங்க. இது சின்ன ஒரு டிப்ஸ் என்ன கேட்டிங்கனாக்கா, அந்த மொச்சப்பருப்பு நான் நைட்டு ஊற வச்சு நம்ம காலையில் வேக வச்சு சொன்னீங்கன்னா, அப்போ திடீர்னு நான் வந்து செய்யணும்னு ஆசைப்பட்டப்போ அதில் என்ன பண்ணேன், அதுக்கு செய்யணுன்னாக்கா இன்னும் யோசிப்போம் எப்படி பண்ண போகிறோன்னு. ஒன்றும் இல்லை, மொச்சப்பருப்பு வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கடாயிலேயே சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டுனா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் சூடாகட்டும், ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 2 ஹவரில் நீங்கள் செஞ்சிடலாம் உடனே. சரிங்களா? அப்படி நைட்டு ஊற வைக்கலை நம்ம எப்படி செய்ய போகிறோன்னு நினச்சிங்கனாக்கா இதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் ஐடியா தான். சரிங்களா? வறுத்துட்டு வெறும் கடாயில் வறுத்துட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோன்னு வச்சிட்டிங்கனாக்கா இதை பாருங்கள், நான் அதில் ஊற வச்ச பருப்பு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். சரிங்களா? அதனால 2 ஹவர் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சுக்கலாம். குக்கரில் வேக வச்சு ஒரு விசில் நல்லா வரட்டுன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு எடுத்திங்கனாக்கா நல்லா வெந்துடும். போதுங்களா? நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி அழகாக சூப்பராக வெந்துடும். நீங்கள் என்னடா ராத்திரி ஊற வைக்கலையே நம்ம எப்படி வேகும்ன்றது பயப்படாதீங்க, இந்த மாதிரி செய்யலாம் நீங்கள். இப்போ நம்ம இந்த மொச்சப்பருப்பும் இதில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த தண்ணியும் மொச்சப்பருப்பு தண்ணி கிலோ அதையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு காரம் உப்புலாம் பார்த்துக்கோங்க. அப்படி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் உப்புலாம் பார்த்துட்டிங்கனாக்கா அதையும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்துட்றேங்க, கரெக்டாக இருக்கும், இருந்தாலும் நான் பார்த்துட்றேன். கரெக்டாக இருக்குது. நான் மொச்சப்பருப்பு வேக சொல்லியும் உப்பு போட்டிருக்கேன். இப்போவும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டேன். இப்போ கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் நம்ம அரைச்சி ஊற்றினா நம்ம திக்னஸ் வந்துடும். நல்லா அது கொதிக்கிட்டோம். நல்லா ஒரு தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். மூடி போட்டு மூடிடலாம். நல்ல ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம அது வேகிறதுக்காட்டியும் தேங்காய் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல தூள் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் திக்காக ஓரளவுக்கு தேங்காய் பழம் வர திக்காக அரைச்சிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்மளால் கொச்சிச்சு எண்ணெய் பெருகி மேலே வருது, அந்த டைமில் தான் நம்ம தேங்காய் ஊற்றணும். சரிங்களா? தேங்காய் நல்லா அரைச்சிட்டு இது பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சிட்டு இதில் போட்டுவிடுங்க. இது நல்லா ஒரு 2 கொதி வந்தவுடனே நம்ம முடிஞ்சிச்சு. சரிங்களா? கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப ஊற்ற வேண்டாம். அவ்வளோதான். இந்த 2 கொதி வரட்டும், நல்லா கொச்ச வாட்டி அதுக்கப்புறம் இந்த 2 துண்டு வெல்லம் போட்டு நம்ம இறக்கிடலாம். ஓகேங்களா? எப்பயுமே இந்த குழம்புக்கெலாம் வந்து புளிப்பு உப்பு காரம் கொஞ்சம் இந்த வெல்லம் போட்டிங்கன்னா அது எல்லாமே தூக்கி கொடுக்கும். அந்த ஸ்வீட் வெல்லம் போட சொல்ல எல்லாமே டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். சரிங்களா? சும்மா ஒரு துண்டு தான், ரொம்பலாம் இல்லை. அந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி சும்மா 2 துண்டு போடுங்க போதும். நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு துண்டு 2 சின்ன துண்டு 2 வெல்லம் போட்டுடுங்க. இறக்க சொல்ல போட்டுடணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தூவிடுங்க. அவ்வளோதான். இப்போ சும்மா ஒரு கொதி வரட்டும், நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. ரெடி, குழம்பு ரெடி. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. மொச்சப்பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் வாரத்தில் 2 நாள் எப்படியா ஏதாவது ஒரு மொச்சப்பருப்பு செஞ்சுக்கிட்டே இருங்க. சரிங்களா? ஒன்று மூக்கல்ல, இல்லை கொண்டைக்கல்ல, வெள்ளை மூக்கல்ல, பச்சை பட்டாணி, காராமணி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது வாரத்தில் ஒரு நாள் மாற்றி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருங்க. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நம்ம ஒரே இதே செய்யக்கூடாது. சாம்பார் அப்படி சாப்பிட்டு இந்த மாதிரி பயிருங்களை வாரத்தில் ஒரு நாள் மாற்றி அதை நானும் செஞ்சு சாப்பிட்டுட்டே இருங்க. இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அருமையாக அழகாக வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களே வீட்டில் செய்யுங்க. ஓகேங்களா?